இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பர்ஷா கெல்மிஸ் ஐலாண்ட். கஜகஸ்தான்ல தான் இந்த ஒரு மர்மமான ஐலாண்ட் அமைஞ்சிருக்கு. 1929ல தான் இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கிறதே கண்டும் பிடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அணில் கூட்டங்கள்லாம் அந்த இடத்துல ரொம்பவே ஜாஸ்தியா இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. பர்ஷா கெல்மிஸ் ஐலாண்டுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க. அதுதான் த லேண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். என்ரிச் அப்படின்றவர் த ஆர்ட் ஆஃப் ஏஷியான்ற புக்ல இந்த ஐலாண்டை பத்தி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஐலாண்ட்ல 2 years ஸ்டே பண்ண பிளானும் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல நாங்க பறக்கும் தட்டுகளையும் ஏலியன்களையும் பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பறக்கும் பள்ளிகள் கூட அந்த இடத்துல இருந்துச்சு, நாங்க அதை நல்லாவே பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐலாண்டுக்கு சொல்லப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் டைம் டிராவல். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஐலாண்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 25 to 26 years தான் இருக்கும். ஆனா அந்த ஐலாண்ட் விட்டு அதாவது 2 years கழிச்சு அவங்க வெளியே வரும்போது அவங்க எல்லாருக்கும் அரௌண்ட் ஒரு 50ல இருந்து 55 வரைக்கும் ஏஜ் ஆகி இருந்துதான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கிறதே அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது. இந்த டைம் டிராவலுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. 1814ல் யுக்ரைனில் இருக்கிற கிராமத்தில் இருக்க ஒரு பர்சன் அவங்களோட ஒய்ஃப்கிட்டையும் தன்னோட 10 வயசு பொண்ணுக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போது அரல் சி வழியாக அவர் ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறாரு. அங்கேருந்த ஒரு போட்டை எடுத்துட்டு அவர் அந்த சீக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு. அப்போ தான் இந்த ஐலாண்டை அவர் பார்க்குறாரு. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுனால நம்ம கொஞ்ச நாள் தனியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஐலாண்ட்லேயே 2 வருஷமா அவரு வாழ்ந்துட்டும் வராரு. கொஞ்ச நாள்ல அவருக்கு கோபம் போயிடுது. தன்னோட பொண்ணை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்பவே ஆசையா இருந்தது. அதனால அவரே ஒரு போட்டை கிரியேட் பண்ணி மறுபடியும் அவரு ஊருக்கு வராரு. அங்க போய் பார்த்தா எல்லாமே புதுசா இருந்தது. அதாவது அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்தது. நம்ம இங்க வந்து 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. வீடும் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருந்தது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள அவரு யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ உள்ள இருந்து ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 years இருக்கும். அப்ப இவரு அவங்க கிட்ட அவங்க ஒய்ஃபோட பேரை சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி அவங்க என்னோட அம்மா தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இவரு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி தன்னோட பொண்ணு பேரை தான் சொல்லியிருக்காங்க. இதனால இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆகி வீட்டுக்குள்ள போய் அவரு கேலண்டர்ல தேதியை பார்க்குறாரு. அதை பார்த்து இன்னுமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு. 30 வருஷம் தாண்டி அந்த டேட்டு மென்ஷன் ஆயிருக்கு. இவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. வெளியே வந்து தனக்கு நடந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்றாராம். ஆனா யாருமே நம்பலையாம். இதுதான் இந்த ஐலாண்டுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட டைம் டிராவல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட் ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்த ஐலாண்டை போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஐலாண்டுக்கு போய் ஒரு நைட் ஸ்டே பண்ணால் கூட அவங்களுடைய ஸ்கின்னு ப்ளூ கலரில் மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. மேலும் இப்போ அந்த ஐலாண்டுக்குள்ளே யாருமே போக முடியாதான். ஏன்னா அந்த கவர்மெண்ட் அந்த ஐலாண்டை இப்போ க்ளோஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைச்ச கூடுதல் தகவல்.